நம்மோடு சிவ சிதம்பரம் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறாங்க. சீர்காழி சிவ சிதம்பரம் ஐயா. ஐயா, இந்த தைப்பூசத்திற்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு. நம்ம அதை தொடர்ந்து பேசிட்டு வரோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுக்க மக்கள் இந்த முருகப்பெருமானை கொண்டாடக்கூடிய திருநாளாக இந்த தைப்பூசம் அமைந்திருக்கிறது. நீங்க ஒரு அருமையான பாடலோட இந்த நிகழ்வினுடைய சிறப்புகளை விளக்குனா ரொம்ப அருமையா இருக்கும்னு நினைக்கிறோம். உள்ளமெனும் கோவிலிலே உரைகின்றாய் குமரா, உள்ளமெனும் கோவிலிலே உரைகின்றாய் குமரா, வள்ளியம்மை கணவா வடிவேலா முருகா, வள்ளியம்மை கணவா வடிவேலா முருகா, உள்ளமெனும் கோவிலிலே உரைகின்றாய் குமரா, தெள்ளமுதே தேனே திகட்டாத தீன் தமிழே, சொல்லற்கரிய இன்ப சுபையே சுப்பிரமணியனே, உள்ளமெனும் கோவிலிலே உரைகின்றாய் குமரா குமரா குமரா, உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க, உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா, பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே, உள்ளத்தில் நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா. வணக்கம். தைப்பூசம் தமிழர்களுக்கே உரித்தான ஒரு விழாவாக பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருவது. உலகெங்கிலும் உள்ள தமிழ் பெருமக்கள் அவர்கள் வாழ்கின்ற இடங்களில், அவர்களது இல்லங்களில், அவர்கள் ஊர்களில் உள்ள திருக்கோயில்களில், முருகன் சன்னதியில் காவடி எடுத்து உளமாற கொண்டாடுகின்ற ஒரு அற்புத திருநாளாக, தமிழெடுத்து பாடி தமிழர்களாக வணங்கி வழிபடக்கூடிய கந்தக்கடவுளை வணங்குகின்ற, முருகக் கடவுளை போற்றுகின்ற திருநாளாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம், தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம், தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம், தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம், தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் என்று தமிழெடுத்து பாடி, தமிழால் பாடி வைதாரையும் வாழ வைக்கின்ற வடிவேலன் என்று அருணகிரிநாதர் பாடிய முருகக் கடவுளை போற்றி வணங்குகின்ற திருநாளாக பல பேர்கள் அவர்கள் ஊரில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு நேரில் சென்று வழிபாடுகள் செய்து வணங்கக்கூடிய திருநாளாக தமிழெடுத்து பாடி அந்த மெய்க்கடவுள் முருகனை மெய்யோடு சென்று வணங்கக்கூடிய ஒரு திருநாளாக தைப்பூச திருநாள் உலகம் எங்கிலும்
கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாம் எல்லாம் போற்றுகின்ற அளவில் மட்டுமல்ல, வடநாட்டிலும் கார்த்திகேஸ்வர் என்று முருகப்பெருமானை போற்றி வணங்குகின்றார்கள். நம் தமிழ் முருகன் உலகெங்கிலும் உள்ள நாடுகளில், மலேசியாவிலும், சிங்கப்பூரிலும், இந்தோனேசியாவிலும், இன்னும் பல நாடுகளிலும் முருகன் சந்நிதி எங்கு இருக்கிறதோ அந்த சந்நிதிகளில் எல்லாம் காவடிகள் குவிகின்ற வண்ணம் இருப்பதை தைப்பூச திருநாளில் நம்மால் காண முடியும். மெய்க்கடவுள் அவனைப் போல் மேதினியில் யாருண்டு, மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம், தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை, அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை. எந்நாளும் கணபதியின் இதயம் கவர்முல்லை, எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் இல்லை. எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் இல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம், தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம் என்று தமிழால் முருகனை வணங்குகின்ற தமிழர்கள் போற்றுகின்ற திருநாள் தைப்பூசம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடையாக பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் அறுபடை வீடுகளுக்கும் தைப்பூச திருநாளன்று அவர்கள் பாத யாத்திரையாக வழிபாட்டிற்காக காவடிகள் சுமந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும். வழிநெடுக தமிழில் இறைவன் புகழை பாடி பாடி அந்த காவடியாட்ட பாடல்களை பாடிக்கொண்டே தைப்பூச திருவிழா எங்கள் தமிழ் தெய்வ திருவிழா, தைப்பூச திருவிழா எங்கள் தமிழ் தெய்வ திருவிழா, மயிலோனின் திருவிழா எங்கள் மலர் முகத்தோன் திருவிழா, மயிலோனின் திருவிழா எங்கள் மலர் முகத்தோன் திருவிழா, தைப்பூச திருவிழா எங்கள் தமிழ் தெய்வ திருவிழா என்று அவர்கள் பாடியபடி மயில் வந்து ஆடுது மலை மேலே, குயில் வந்து பாடுது தயல் மேலே, வேலை ஆடுது நெஞ்சம் மேலே என்று காவடி பாடல்கள் என்று அதற்காக புனையப்பட்ட பாடல்களை பாடிக்கொண்டே அவர்கள் பழனியப்பனை, கந்தக்கடவுளை, செந்திலாண்டவனை நோக்கி பாடியபடி அவர்கள் செல்வதை நம்மால் இன்றளவும் பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.